சென்னை KK நகரில் திருமணமான 8 மாதத்தில் 19 வயது பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கு குறித்து RTO விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை தனியார் கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வந்த த்ரிஷா குருமூர்த்தி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டு கல்லூரி படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். திருமணம் முடிந்த சில நாட்களில் இருந்தே குருமூர்த்தியும் அவரது தாயாரும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்ததாகவும் வரதட்சணை கொடுமை செய்ததாகவும் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அவன் ரெண்டு பேரும் என் உயிர் போகுது அம்மா, என் உயிர் போகுது, என் புள்ள என்ன போல சொல்லிட்டு என் உயிர் போட்டுட்டாரு ஏமா, என் உயிர் போகுது. நான் கேட்கறது ஒன்றும் பண்ணாதுடா. நான் வந்து பேசுகிறேன், காலேஜ் கூட்டிட்டு விட்றேன் சொன்னேன். காலேஜ் படிக்கிற பொண்ணு 19 வயசு தான் ஆகும். ஏமாற்றி கட்டி வச்சுட்டான் என் பாவம். ஏமாற்றி தாலி கட்டி இன்னைக்கு சாவமா. என் பிள்ளைக்கு நீதி வேணும், என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவங்கள பிடிச்சி ஸ்டேஷனில் போடுங்க, ஆத்தாலும் புள்ளி ஸ்டேஷன்ல போடுங்க. என் பிள்ளை அவங்க குடும்பம் தான் போனோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு இந்த பொண்ணு அதுக்கு சண்டை போடுறாங்கப்பா, சண்டை போடுறாங்க. நானும் 2-3 வாட்டி போய் அடிக்க பார்த்தேன்ப்பா. அவனா நீ வரதட்சணை வாங்காத, நீ அவங்க கூட வரக்காது, நீ முன்ன சாவர்றா, அவளா சாவர்றான்னு 1-3-4 மாசமா தேவை புத்து வந்து நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துறோம். ஐயா எங்களால ஒன்றும் சமாதம் இல்லை. காலையில் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. குழந்தை லபா 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 லபான்னு கத்துது. எப்பா எம்மா எப்பா எம்மா எப்பா எம்மான்னு கத்துது. அங்கே வார்த்தைகளே மாட்டி வச்சுட்டாங்க. ஐயா நின்றுபடியா தோக்குது ஐயா.